அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடமிடும் ஈசனே நாகாபரணம் சூடிடும் வேஷனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழைக்கு இறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈசனே லிங்கோத்பவனே சோழை நிவாசனே கனலாய் எழுந்த சிவனே புனலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் அருணாச்சலனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே
அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர सर्वविघ्नोपशान्तये சங்கல்பம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கோத்திரம் பெயர் ராசி நட்சத்திரம் அப்படின்னாங்க. 80ஆம் ஆண்டு சதாபிஷேகம் பண்ணுறோம். வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ சாபதோஷங்கள்லாம் நீங்கி தீர்க்கமான ஆயுட்பலத்தை கொடுக்கணும். குடும்பத்தார் குழந்தைகள் பேர குழந்தைகள் பந்துக்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். அதுதான் 90ஆம் ஆண்டு கனகாபிஷேகம் பூரா கல்யாணம் வரைக்கும் நம்பர்களாக பண்ணக்கூடிய பாக்கியம் வேணும். என்னுடைய குடும்பத்தாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். எங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி சங்கல்பம். இந்த 80ஆம் கல்யாணத்தில் 16 கலசங்கள் வச்சு பூஜை, என்னென்ன சுவாமிக்கு பூஜை, என்னென்ன ஹோமங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சங்கல்பம் பண்ணிடுவோம். நவக்கிரக தோஷங்கள், ஜாதக ரீதியாக கண்டங்கள், அபமிருத்து தோஷங்கள், கண் திருஷ்டியெல்லாம் நிவர்த்தனை. உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், இந்த குடும்பத்தார் எது பண்ணினாலும் நல்ல விதமாக நடக்கணும். எங்களுடைய இதரங்கள் வீட்டில் லட்சுமி விராட்டு நிறைஞ்சிருக்கணும், சகல சௌபாகியம் உண்டாகணும்னு சொல்லி சங்கல்பமாக பண்ணிட்டு விநாயகர் பெருமான் பூஜையிலிருந்து ஆரம்பிச்சிடும். நம்ம பூஜை மங்களகரமாக நடக்கணும். மங்களகரமானது மஞ்சள் பொடியில் பிள்ளையார் பிடிச்சி மகா கணபதிக்கு முதல்ல பூஜை. நம்ம செய்யக்கூடிய 80ஆம் கல்யாணத்தை விநாயகர் பெருமான் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கணும்னு விநாயகர் பெருமானுக்கு முதல்ல பூஜை பண்ணணும். அடுத்ததா நம்ம பூஜை பண்ணக்கூடிய இட சுத்தம், பூஜை பண்ணக்கூடிய பூஜா திரவியங்கள்லாம் சுத்தமுடையணும். ஆன்மா பிரகாசமுடையணும்னு பிரார்த்தனை பண்ணி புண்ணியாகவாதம். 7 நதி இருக்கு நம்ம தேசத்தில். கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, காசி, ராமேஸ்வர தீர்த்தம். இந்த புண்ணிய நதிகளுக்கான தீர்த்தங்களுக்கான மந்திரங்களை சொல்லி புண்ணியாகவாதங்கிற பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை கும்பத்துக்கு தெரிஞ்சு நாமும் சொல்லணும். அடுத்ததாக 80ஆம் கல்யாணத்தில்
மணிமேல இருக்கா. நம்ம சிவாலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா நந்தி பகவான் தரிசனம் பண்ணி சிவபெருமான தரிசனம் பண்ணுறோம். பெருமாள் கோவிலில் திருடாழ்வார் பெரிய திருவரே என்று சொல்லக்கூடிய அவரை வணங்கி அனுமதி பெற்று திருமாலை சேவிக்கும். ஏன்னா நமக்கு குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும். அதே போல குருவா இருந்து இந்த பூஜையை நடத்தி கொடுத்து நந்தி பகவான்கிட்ட இப்போ அனுமதி. அதனை தொடர்ந்து பூஜா காலங்களில் மணி அடித்து பூஜை பண்ணா விஷயம். தேவதைகள் தான் அழைப்பதற்காக மணி அடிச்சு. நமக்கு மந்திரம் தெரியாட்டாலும் கூட மணி அடிச்சுட்டா துர்தேவதைகள் போய் தெய்வ சாநித்தியம் நமக்கு உண்டாருது. நந்திகேச பெருமான்ட்ட நான்கு திசை 4 துவாரத்துக்கு மத்தியில் இருக்கா. நம்ம வீட்டில் நிலப்பணிக்கு பூஜை பண்ணுறோம். ஆலயத்தில் கோபுர வாயுப்பணிக்கு பூஜை பண்ணுறோம். கோபுரத்தை பண்ணுறோம். 80ஆம் கல்யாணத்தில் ஒரு கோபுரமாக பாவிச்சு கலசங்கள் வெள்ள சாப்பிடும். 4 திக்கில் இருக்கக்கூடிய பாரசக்திகளுக்கு பூஜை பண்ணி அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தங்களை கொடுக்கணும்னு பாரதேவதைகளுக்கு பூஜை. நரம்பாக பாவித்து முப்பெரி நூலால கும்பத்தின் மேலே நூல் சுத்துறோம். சிகை மகாலட்சுமி சுரூபம் மா இலை சிவபெருமானுடைய திணையத்தில் 3 கண்ணாக பாவித்து முக்கண் அமைப்புடைய தேங்காய் கலந்துள்ள வஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு மாலையெல்லாம் சாத்தி அலங்காரம். இடத்துக்குள்ள ஜீவன் வரத்துக்காக ஜலம் நீர் நிரப்பி வைக்கிறோம். தீர்த்தத்துக்கெல்லாம் அதிபதி வருண பகவான கும்பங்கள்ல 1 வயது முடிந்தால் அம்சமூர்த்தி ஆயுள் ஹோமம் குழந்தையோட முதல் பிறந்த நாளை கொண்டாடும். அதே மாதிரி நமக்கு 59 60 ஆரம்பம் உக்ர ரத சாந்தி. 60 மூர்த்தி 61 வயது ஆரம்பம் சத்யப்த மூர்த்தி மணிவிழா. 70ஆம் ஆண்டு பீம ரத சாந்தி. 80ஆம் ஆண்டு சதாபிஷேகம். 1000 பிறை பார்த்தா சதாபிஷேகம். அதுதான் 90ஆம் ஆண்டு கனகாபிஷேகம். 100ஆம் ஆண்டு பூர்ணாபிஷேகம். 120ஆம் ஆண்டு மகுடாபிஷேகம். நமக்கு நேரம் சரியில்லாம பரிகாரமாக வந்து பண்ணிட்டக்கூடிய மிருத்யுஞ்சய ஹோமம் ஆதிஷ்ய ஹோமம் இந்த பூஜைகளை நம்ம எங்கே பண்ணிட்டாலும் உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் பண்ணிட்டாலும் வீட்டில் பண்ணிட்டாலும் மண்டபங்களில் போய் பண்ணிட்டாலும் கலசத்தில் பூஜை பண்ண வேண்டிய சுவாமி இந்த ஊரில் இருக்கக்கூடிய பாலாம்பிகாசமேத மிருத்யுஞ்சய கால சங்கார மூர்த்தி தமிழில் சொன்னார். அவர் தான் அங்கேயும் பூஜை பண்ணணும். அவருடைய எல்லை அவருடைய சன்னிதானத்துக்கே வந்து பண்ணிக்கிறது. நமக்கு 1க்கு கோடி பங்கு வளர்ந்தார். ஐயாவோட இந்த சாந்தி கல்யாணத்தில் பிரதான கும்பத்தில் முக்கியமான சுவாமியான மிருத்யுஞ்சயருக்கு பூஜை. இந்த சுவாமியோட அம்பாள் பாலாம்பிகை பாலாம்பாளுக்கு பூஜை. இன்னும் 16 சிரஞ்சீவி அழியாத வரம் மார்க்கண்டர் அவருக்காக தான் சுவாமி யம தர்மராஜரே சம்மாரம் என்றார். அப்பேற்பட்ட புகழுடைய பக்த மார்க்கண்டேய பகவானுக்கும் பிரதான கும்பத்தில் இப்போ பூஜை பண்ண போதும். கலியுகவரதன் கண்கண்ட தெய்வம் 6 படைகளில் இருந்து அருள்பாலிக்கக்கூடியவர் முருகப்பெருமான். ஒரு குடும்பத்தாருக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கணும். உதித காலத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். வம்ச அபிவிருத்தியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சுப்பிரமணிய பெருமானுக்கும் இறைவனை சுற்றிலும் 8 திக்கில சாட்சி பூதங்களாக காட்டக்கூடிய இந்திராதி அஷ்டதிக்பாலகருக்கும் பூஜை. காத்தல் அழித்தல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடியவர்கள் 3 மூர்த்திகள். அந்த 3 மூர்த்திகளாக அருள்பாலிக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருத்தர்தான். ஆலயத்தில் நமக்கு சுவாமி லிங்க ரூபத்தில் காட்சி கொடுக்கிறார். அதே சுவாமி மக்களுக்காக 3 மூர்த்தியாக அவதாரம் பண்ணியிருக்கார். சிவபெருமான் முதல்ல படைக்கும் போது பிரம்மாவா இருக்கார். 2வது பார்க்கும்போது விஷ்ணுவா இருக்கார். 3வது அதர்மத்தை அழிக்கும் போது ருத்ரனா இருக்கார். இந்த 3 மூர்த்தி இல்லைன்னா இந்த லோகம் சமமாக இயங்காது. இந்த 3 மூர்த்திகளோட அருளாசி நமக்கு கிடைக்கணும்னு பூஜையில்
கருடாவாகனம் ஆயிரம் விலைகள்னா குழந்தைகள் அவருடைய குழந்தைகள் பேர குழந்தைகளோட பண்ணக்கூடிய பெரும் பாக்கியம் இந்த கல்யாணம். இதில் கலந்துக்கிறதே நமக்கெல்லாம் ஒரு பெருமையும் கூட, ஒரு புண்ணியமும் ஒரு பாக்கியமும் கூட. சாட்சாத் சுவாமி அம்பாளுக்கு பூஜை பண்ணி இந்த ஜலத்த நாளைக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா பிரகாசம் அடையும். அதுதான் விஷயம். இதில் கலந்துண்டா உங்களுக்கெல்லாம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போன பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த எண்பது கொண்டாடும் போது அடுத்த 3 தலைமுறைகள் அவள் புண்ணியம் அடைகிறார். விசேஷமாக யாரும் தடுக்க முடியாது. போகாதன்னு புண்ணியத்தான் தடுக்க முடியாது. அதனால தான் இந்த வைபவத்தை கொண்டாடும். இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் என்னன்னா, அவளுடைய குழந்தைகள் அப்பா அம்மாவுடைய கல்யாணத்தை நாளைக்கு பார்க்குறான். அது மட்டும் இல்லை, வேற குழந்தைகளும் பார்க்குறா. விசேஷத்துக்கு விசேஷம் அதுதான். சிறப்புடைய கல்யாணம் நம்ம கல்யாணம் 80ஆம் கல்யாணம். பிரதான மூர்த்தி முக்கியமான சுவாமி சதாபிஷேக பகவானுக்கு சரஸ்வதிக்கு இங்கே பூஜை. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி வேணும். எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமடைக்கணும். வாழ்க்கை எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி வெற்றியை தரக்கூடிய ஜெயமாதா துர்காதேவிக்கு பூஜை. நிறைஞ்சிருக்கணும். சுமங்கலி பெண்கள்லாம் சுமங்கலிய பிரார்த்தத்தோடு இருக்கணும். நல்ல தானியங்கள் வேணும். மகாலட்சுமிக்கு பூஜை. கல்விக்கேற்ற உத்தியோகம் எதிர்காலத்தில் அமையும். ஞானத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கலைவாணி சரஸ்வதிக்கு பூஜை. தீர்க்கமான ஆயுள் தம்பதிகள் குடும்பத்தார் எல்லாருமே தீர்க்காயுதா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ஆயுள் தேவதைக்கு வேற என்ன வேணும்? ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான். உலகத்துக்கு முதல் மருத்துவர் அவர் தான். வைத்திய சாஸ்திரத்தை நமக்கு முதலாக சொன்ன மகாரிஷி தன்வந்திரி பகவான். பேருடைய தொல்லைகள் வராமல் இருக்கணும். அதாவது எதிரிகள் இல்லாமல் இருக்கணும், கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சுதர்சன சக்கரத்தாழ்வார் கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திரகத்ராணி சம்பரதோ சாபதோஷங்கள்லாம் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தாருக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி மார்க்கண்டருக்கு முன்பாக அழியாத வரம் பெற்ற 7 பேர் சிரஞ்சீவிகளுக்கு பூஜை. நம்முடைய கோத்திரம் எல்லாருக்கும் கோத்திரங்கள் உண்டு. அந்த கோத்திரத்துக்கெல்லாம் அதிபதி கோத்திராதிபதி 7 பேர். இவா 14 பேரையும் பிரார்த்தனை பண்ணிட்டா சகல விதமான சாபதோஷங்கள் நிவர்த்தி. இந்த கோத்திராதிபதிகளுக்கெல்லாம் சாஸ்திரங்களை சொன்னவர் சாஸ்திராதிபதி சரணகோஷ பிரியர் சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுக்கு ஐயா குடும்பத்தார் நமக்கெல்லாம் என்ன வேணும்? திடகாத்திரம் வேணும், மன வலிமை வேணும், வாக்கு சாதரியம் வேணும், அதாவது பேச்சு திறமை வேணும். இதையெல்லாம் தரக்கூடியவர் யார்? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய பகவானுக்கு பூஜை. யஜ்ஞமரோதா பிள்ளையார் முடிக்க முருங்கா போத்துன்னு வசனம் சொல்லுவோம். இந்த பூஜையை ஆரம்பிக்கணும்னா விநாயகரை பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கணும். முன்னாடி பலமுடையவர் விநாயகர். அந்த பூஜையை நம்ம எடுத்துட்ட காரியத்தை சிறம்பட செய்யக்கூடிய மனோபலம், தேகபலம் இதெல்லாம் தரக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வாழ்ந்தவர். அதான் பிள்ளையார் பிடிக்க முருங்கா போட்டுன்னு பணம் முடிச்சுட்டோம். விநாயகரில் ஆரம்பித்தோம் பூஜையை. ஆஞ்சநேய பகவான் பூஜையில் நிறைவு முடியும். அடுத்ததான் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு பூஜை. 27 நட்சத்திரம் உண்டு. அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கிற ஜனநாதி நட்சத்திராதி தேவதைகளுக்கெல்லாம் பூஜை. நட்சத்திரம் என்பது வருடம் வரக்கூடியது. ஒரு மனுஷானுக்கு ஒரு முறை. அன்றைய தினம் நம்ம பிறந்தநாளை கொண்டாடுறோம். ஐயா கொண்டாடுறோம். டேட் ஆஃப் பர்த் தான் பண்ணுறீங்க, கேக் தான் வெட்டுறோம், தப்பு இல்லை, வெட்டிங்களா? நட்சத்திர பிரகாரம் ஒரு பிறந்தநாளை கொண்டாடுங்க. அன்றைக்கி அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. பக்கத்தில் கோவில் இருந்தால் போய் வழிபாடு பண்ணுங்க. இல்லை அதுவும் இல்லைன்னா நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்ம நட்சத்திரத்தை நினச்சி நம்ம கையால் தீபத்தை ஏற்றுங்க. விசேஷம் அது. ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. இதையும் பண்ணுங்க, அதையும் பண்ணுங்க. நம்ம மேக்சிமம் பார்க்குறது
ஆங்கில டெட்டு தான். ஆனால் நம்ம பழக்கினா தான் குழந்தைகளுக்கெல்லாம் பழக்கம். இந்த 27 நட்சத்திரங்கள் எதுக்காக பூஜை பண்ணுறது அப்படின்னா சுவாமி கொடுக்கக்கூடிய பலன் நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான். அதனால தான் கோவிலுக்கு போனாலும் பூஜைகள் பண்ணாலும் நட்சத்திரத்தை சொல்லி நம்ம பேரை சொல்லுவோம். இந்த 27 நட்சத்திரங்களுக்கு பூஜை. பண்றோம் அப்படின்னா இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது, தனி சன்னதி கிடையாது. பெரும்பாலும் சிவாலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா நவகிரகம் இருக்கும். இங்கே ஏன் இல்லை அப்படின்னா மனுஷால ஜாதக ரீதியாக ஆட்டி படைக்கக்கூடியது நவகிரகம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம், ஆனால் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வாக கொடுக்கணும். அதுதான் அதோட உத்தியோகம். நமக்கு துன்பத்தை மாறி மாறி கொடுக்கறது தான் அது உத்தியோகம். இப்படி ஒரு வேலையா அப்படின்னா நம்மளாம் போகிறோம், கம்ப்யூட்டர் ஜாப் பண்ணுறோம், இல்லை இன்ஜினியரிங் பண்ணுறோம். நம்மளை ஆட்டி படைக்கிறதுக்கு இறைவன் ஒரு ஜாப் கொடுக்குறார். அதுதான் நவகிரகம் பண்ணுவோம். 9 பேருக்கும் மனுஷால ஆட்டி படைக்கிறது தான் வேலை. இன்பம் துன்பம் ரெண்டு இல்லாத வாழ்க்கை. இன்பமே இருக்கலாம் அப்படின்னா இனிப்பே சாப்பிடலாம், திகட்டாரும். கசப்பை சாப்பிட முடியாது. ஆக இதை சரியாக நமக்கு கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு ஒன்று பண்ணுறது தான் அது பண்ணுறது. ரெண்டும் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை சரியாக இருக்கும். தோல்வி இருக்கணும், வெற்றி இருக்கணும். நமக்கு சிறு தற்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான யோசனையே வரும். நம்மளே வெற்றி அடைஞ்சிட்டு இருந்தோம்னா கழிப்படைஞ்சிடும். இவனை கழிப்படையாமல் வச்சுக்கணும். அதே சமயம் தோல்வி குறைச்சலாகவும் வெற்றி நிறையாகவும் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நவகிரகத்துக்கு பூஜை பண்ணணும். என்னதான் நம்மளை ஆட்டி படைச்சாலும் ஆன்மாவிடத்தில் ஒரு அதிகாரம் எவனுக்குத்தான் உண்டு. அந்த எப்பேற்பட்ட எவனையே இங்கே சம்பாரம் பண்ணார். யாருக்காக? ஒரு மானிட பிறவி, ஒரே ஒரு மனிதனுக்காக சுவாமி அவருடைய பக்திக்காக தர்மராஜனே இங்கே சம்பாரம் பண்ணதுனால நவகிரகத்துக்கு சக்தி இல்லாமல் போயிடும். சன்னதி இல்லை, சக்தி இல்லை. இருந்தாலும் சுபகாரியம்னு ஒன்று கொண்டாடினார். நவகிரகத்துக்கு ஆராதனை பண்ணாமல் பண்ணப்படும். அப்படிங்கிறதுனால நவகிரகத்தை மண்டலமாக வச்சு கிரகத்துக்குரிய வஸ்திரதாண்டங்கள் வச்சு பூஜை மேற்கொண்டு நம்மளுக்கு 90ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும். சேர்ந்து வந்து ஒரு பேர குழந்தை எல்லாம் அந்த பாக்கி அடையணும். நித்தியோத்சவ நித்திய மங்களத்தை இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கணும். நாளும் கோளும் நல்லதே கொடுக்கணும்னு வேண்டி நவகிரக வழிபாடு. ஆலயத்தில் மார்க்கண்டருக்கு 16 சிரஞ்சீவி அறியாத உரம் கிடைக்கிறது. மார்க்கண்டர் வயசின் அடிப்படையில் தான் 16 கும்பம் வச்சு பூஜை பண்ணுறோம். 16 பெருக்கலாம், 16 குறைக்க முடியாது. 16 பெருக்கலாம், 32 வைக்கலாம், 64 கலசம் வைக்கலாம். நம்ம 16 கலசம் அவர் வயசுக்காக தான் வச்சுருக்கோம். 16 அப்படின்னு சொல்லிவிட்டாலே இளமை. அதே போல் தம்பதிகளை இளமையாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மார்க்கண்டருக்கு சிரஞ்சீவி மட்டும் இங்கே காசிங்கிற ஊரில் பிறந்தவர். அவர் பிறக்கிறதுக்கே வரம் கேட்டு பிறந்தார். இறைவன் அவருக்கு கொடுத்த ஆயுள் காலம் 16 மட்டுமே. தனக்கு 16 வயசுதான் பிறந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிறார். எனக்கு ஆயுள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறார். சிவபெருமானே நீயே எனக்கு ஆயுளை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறார். காசியில் கால்நடையாக ஆரம்பித்து ஒவ்வொரு ஊராக வரார். அந்த சன்னிதானத்துக்கு வந்து பூஜை பண்ணும்போது 16 வயது அவருக்கு முடிகிறது, பூர்த்தி அடைகிறது. தர்மராஜன் உயிரை குடிக்க வந்தோடனே பூஜை பண்ண சிவலிங்கத்தை மேலே படுத்து கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சரணாகதி அடைகிறார். சிவபெருமான் தன் பக்தனுக்காக கால சம்ஹார மூர்த்தியாக அவதாரம் பண்ணி தர்மராஜனே சம்ஹாரம் பண்ணியிருந்தார். அன்று முதல் எண்ணும் 16 சிரஞ்சீவி அறியாத வரம். பூமாதேவி பூமி பாரம் தாங்கலை, பிறப்பிற்கு இறப்பில்லை, பூமி பாரம் தாங்கலை சொல்லி சிவபெருமான்ட்டு தவம் கேட்கிறா. மீண்டும் எவனுக்கு உயிர் தரணும்னு பூமாதேவிக்காக உயிரும் தரார் தர்மராஜனுக்கு. சுவாமி நிற்கிறக அனுகிரகம் பண்ணியிருக்க, உயிரெடுத்து உயிர் கொடுத்துருக்க, ஆயிலை கொடுக்கக்கூடிய சுவாமி மிருத்துஞ்சயர். அப்பேற்பட்ட பாக்கியம் அடைஞ்சதுனால அந்த சிவபெருமானுக்கு நன்றி கடன் பிரதிபகாரம் இதாக பண்ணணும்னு பிரியப்படுறார். இப்போ யாருக்கா இதாக கொடுத்தா என்ன பண்ணுறோம்? அவளுக்கு திருப்பி இதாக கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம வாயால் நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். சுவாமிக்கு நன்றி கடன் இதாக பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? எல்லாம் அவர் பொருள், அவனருளாலே அவன்தான் வணங்கி அப்படின்னு சொல்கிறாலே எல்லாம் அவரு தான். பஞ்சபூதங்கள் அவர் தான் வச்சுருக்கார். சுவாமிக்கு நம்மெல்லாம் கொடுக்கக்கூடியது இயற்கை கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுக்கணும். நம்ம மண்ணுக்கு கீழே இருந்து எடுத்தாலும் சரி, இல்லை மண்ணுக்கு மேலேருந்து எடுத்தாலும் சரி,
சுவாமியோட பொருள் சாமிக்கு அர்ப்பணம், அதாவது சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது நம்மள்கிட்ட? ஒன்றும் இல்லை. தெளிவாக என்னால் முடிஞ்சது ஒரு தலைவனுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஒரு சிரசால் பூமாதேவி மேலே படும்படி நமஸ்காரம் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய நன்றி. அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் அற்புதமாக ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறார். இந்த 16 ஸ்லோகம் மார்க்கண்டர் மந்திரங்கள். அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறது எதுக்காக? மார்க்கண்டரை போலவே சுவாமி நம்ம மேலேயும் பார்வை வைக்கணும், அவருடைய கடைக்கண் நம்ம மேலேயும் படணும், நமக்கெல்லாம் ஆயுள் பலத்தை சுவாமி தரணும். வாழ்க்கையில் அடுத்தது என்ன? யம பயம் இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும்னு வேண்டி நமஸ்காரம் பண்ணிக்கணும். நீங்கள் உட்காந்துங்க. உங்களுடைய சார்பாய ருத்ராய நீலகண்டாய சம்மர்வேசாய மகாதேவாய நமः. सत्यमृत्यु भजम नास्ति सत्यम 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 पुनर्सत्यम वेदा शास्त्रा परम नास्ति मार्कंडेश्वरा जनमा मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवाय इदे नमः। महादेवं महेशानं महेश्वर उमापति महासेन गुरुं वन्दे महाभय निवारणं वासिनी प्रिये मदः सौमाङ्गल्ये विवर्धनी माङ्गल्यं देहि मे नित्यम् अभिरामि नमोऽस्तुते आदित्याय सोमाय मंगलाय उदायये गुरु शुक्र शनिपयच्च राघवे केदवे नमो नमः। इष्टदेवता कुलदेवता पारंपर्य देवता नमो नमः। अनंतकोटि प्रदक्षिण नमस्कारं समर्पयामि। नमः शिवाय ओम नमः शिवाय
ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், பூதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே நம சிவாயம், பண்பே நம சிவாயம், அறிவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய. Yes, boss. Yes, boss. Yes, it is considered your child. That's it. Pick it up. Oh, pare. This cigarette is here. Dada.
சிவனே போற்றி சிவ ஓம் நம சிவாய ஔஷதமலையாய் பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலமே போற்றி ஹர ஓம் நம சிவாய தீபம் நம சிவாயம் திருவருள் நம சிவாயம் ரூபம் நம சிவாயம் ருத்ரம் நம சிவாயம் பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய தனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருணேசா போற்றி ஹர ஓம் நம சிவாய எங்கும் நம சிவாயம் எல்லாம் நம சிவாயம் எழிலும் நம சிவாயம் என்றும் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய 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 நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய